தம்பி இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரா, இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம், ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். தெரியல, ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு 2 பேரும் பயங்கர ஈக்குவலாக. இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார். அவங்களா தான் கேட்குறாங்க, அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமின்ரேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட. அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த ரூபா காயினை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது, டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடாது. அது இல்லையே, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த ரூபா காயின் இல்லை, இப்போ யாருமே ரூபா காயின்லாம் யூஸ் பண்ணுறதில்லண்ணே, எல்லாம் ஜிபே, அதனால் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. சார் டைரக்டர் சார், நீங்கள் கே ராஜேஸ்வர் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டரு. அமரன் ஒரு படம் போதும் சாருக்கு, ஆனால் பல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு எதுக்கு ஒரு துணை, ஏன் சிங்கிளாக பண்ணல? இல்லை சார், ரெட்டை இயக்குனர் என்ன கான்செப்ட்? ஆமாம், ஆக்சுவலி என்னோட பெரியமா பையன் தான், என்னோட தம்பி தான் அவர். நான் வந்துட்டு ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். அந்த ஆடு காலத்துலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம். ஸோ அப்போதுலேருந்தே நாங்கள் ஒன்றா அப்படியே இது பண்ணதுனால தான். ஆமாம், விட்டு கொடுக்கூடாது. கரெக்ட் சார். ஆமாம், மேபி ஒரு நாளைக்கு நான் வேணால் தனியாக பண்ணலாம், அவர் தனியாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒன்றா தான் பயணிக்கிறோம். ஜான் விஜய் சார், நீங்கள் வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இவ்வளோ பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல. நீங்கள் ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க. மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் நீங்கள் பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி, என் தம்பியை கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு? இல்லை சார், ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். இல்லை, மூக்கை பற்றி பேசிட்டோன்னா நிறைய பேசலாம் சார். அதுக்கு வேறு கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சார். ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், அண்ட் வாட் எவர் ஷீ இஸ் டுடே, ஷீ இஸ் மேட் இட் பை ஹர் ஹார்ட் ஒர்க். ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தட், பிகாஸ் நாங்களாம் அந்த மாதிரி தான் சார், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார். எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார். கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அது இல்லையாரு, உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதெல்லாம் வருது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா பொய்யா? பண்ணல சார். மனோஜ் சார், ஒரு கொஸ்டின். 8 வருஷம் இந்த கதையை நீங்கள் பல நிறுவனங்களில் இருந்திருக்கீங்க. 8 வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூசரை டைரக்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம்? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த 8 வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி, இதை தூக்கி வச்சுருங்க. ஓகே, நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும். கரெக்டாக? ஓகே, இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், இது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? நான் இந்த படத்துடைய பவுண்ட் ஸ்கிரிப்டை முன்னாடியே படித்தேன். ஓகே, நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன். ஓகே, ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது, இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு. இது எப்போ இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன். என்னோட ப்ரொடியூசர் என்ன கேட்பார், ஓகே சரி ரைட்டு, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கேட்ட கதைகளில் இது பண்ணதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, அதில் எனக்கு ஞாபகம் வந்த கதைகளில் இது ஒன்று. இன்னொன்று அதுக்கு வந்து இன்னொரு ஒரு 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 இதுவும் இருக்குது. இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துகிற போகிறது கிடையாது. ஓகே, அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும். ஓகே, அவர் இன்னொரு 4 பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என்டாஸ் பண்ணது தான். அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு. அதை வந்து ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை. அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு, நான் அனுப்பிவிட்டேன். அவ்வளோதான் சார். மனோஜ் சார், உங்களுக்கு தான் இங்கே சார். பிடிஜியோட முதல் படம் இது. இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன் சார் இந்த தாமதம்? ஏன்னா பிடிஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது.
எனக்கு கிளியராக புரியல, சொல்லுங்க திரும்பி. இல்லை சார், பிடிஜியோட முதல் படம் இதுதான் ப்ராக்டிக்கலாக. அப்புறம் தான் ரெண்டாவது படம் தான் டிமாட்டி காலனி வந்தது. அது ரிலீஸில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஏன் தெரியல. அதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். டிமாண்டி காலனி 2 வந்து ஓகே முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம். அது வேற ஒருத்தங்க ஆரம்பித்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம். அந்த படத்தை நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணோம். ஓகே, அதுவும் ஹாஃப்வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம். அதனால் இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்டர் பண்ணோம். அதனால் இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டு தான். ஓகே, நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமாண்டி அதுக்கப்புறம் ஆரம்பித்த படம்ட்டு. கிடையாது. டிமாண்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவி. சார் உங்களுக்கு தான் சார். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வருத்தப்பட்டீங்க. எல்லாருமே என் மேலே தான் குறை சொல்கிறாங்க, ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் இதில் தான் உட்காந்துதாங்கன்ட்டு. யார் மேலே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க? ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க, சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எங்களை யாருமே கஷ்டப்படுத்தலை. இவங்களுமே ஓகே அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான். நாங்கள் பதிலுக்கு இவங்க தான் சொன்னதும் ஒரு காமெடி தான். அதை நான் இன்னொன்று சொல்கிறேன். ஓகே, இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்குள்ள சீரியஸாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே, இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது, இவர் என்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது. எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது அது வேலையாக கரெக்டாக இருக்கும். ஃபன்னி இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒன்று, மற்ற நேரத்தில் பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமாக ஜெல் ஆவாங்க, எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஜோக் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான். ஓகே, ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம். அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஜான் சார், இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் பிரதர். என்னன்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு. அவங்கள மட்டும் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு. அதனால அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். வெளியில் போய் ஹெட் மாஸ்டரை பற்றி கோவமாக பேசுகிறது, இந்த பாத்ரூமில் எழுதி வைக்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம். இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ணால் தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல ப்ரொடியூசர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதுல. சார் அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, ஒரு ஆக்டர் அவங்களுக்கும் இவருக்கும். ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க? கம்பேக் அகைன். ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு. எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இல்லை என் மூக்கு அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நான் நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு. டேரக்டர் சார், சார் நீங்கள் ஏதாவது டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பேசும்போது நைட்டாக கண்ணு மூடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லியிருக்காங்களா? இல்லை, யாரும் சொன்னதில்லை. அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் பேசுறது பார்த்தா மிஸ்கின் சார் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இல்லை சார், அது யாரும் சொன்னது கிடையாது. பட் நான் யார்கிட்டையும் டைரக்டராக ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்திருக்கேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் அப்பா இருக்கார். ஸோ அப்பா கிட்டே இருந்துட்டு எல்லாம் கற்றுக்கிட்டது தான். சார் ஒரு கதைக்கு ஏன் சார் 8 வருஷமான காத்திருப்பு? அந்த காத்திருப்போட வழி என்ன? இல்லை, 8 வருஷமாக நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த சான்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன். அடுத்த கதைகள், அடுத்த விஷயங்கள். இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் நான் வைபவ் சாரை மீட் பண்ணுறேன். இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துல அடுத்தடுத்து கதைகள்லாம் எழுதிட்டு தான் இருக்கோம். பட் இது என்னமோ 8 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சார் டேரக்டர் சார் இங்கே பேங்க் ராபரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, வங்கி கொள்ளைங்கிறது கிடையாது. ஆமாம், அந்த படங்கள்லாம் இல்லாமல் இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க? என்னன்னா நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு இப்போ போகிறோம் ஒரு பேங்க் ராபரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது, போலீஸ் வராங்க, அந்த மாதிரி இல்லாமல் பேங்க் ராபரி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே. ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்கில் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த ப்ராசஸ் தான் படமே. அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மெயினாக இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃப்ளாஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. வைபவ் சார், இல்லை ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறாரு. பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? நம்ம இவர் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறேன். என்ன சார்? பேங்க் ராபரி பற்றி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஆமாம் சார். இதை பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னீங்க.
ஒருவேளை வந்து ராபரி பண்றதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா? இருக்காது சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா இருக்காது. இருக்குங்க இருக்குங்க கட்டாயமாக இருக்கும். படமே அதுதான். அது எப்படி ஐடியா இல்லாமல் பேங்கை ராப் பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் ராப் பண்ணுறோமா இல்லையான்றது தான் படம். அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சார் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார், அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும், கவலைப்படாது. சார் வைபவ் சார், எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. இது ஆமாம், அந்த ஒரு படத்திலே சொல்லியிருக்கீங்க. புரியல. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே ஓகே சரிங்களா, அந்த சீன்ல வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? நீங்கள் சொன்ன ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் இன்னும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏலெல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது. பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்க மேலே? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தார். என்ன அவருக்கு சேர்த்து நீங்கள் தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமாம், அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே. அவன் பேர் எது இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆகிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் நீங்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, ஆனால் கை நழுவி போயிருக்கும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும், நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்கு கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடித்த படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? இல்லை, அது டோட்டலாக வேறு ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும். அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டியில் ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேறு, இது வேறு ஜானர்ஸு. நல்ல ஃபன் ஃபில்டாக இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்.